எங்க வீட்டு வெளியே என்ன நாய் தொடுத்தது. என்னை காப்பாத்துங்க சார். யாரோ என்னை காப்பாத்துங்க சார். சார் அது உள்ள வந்து அந்த கொண்டு சார். சார் என்னை காப்பாத்துங்க சார். நாயை தொடுத்தா இதுக்கெல்லாம் போய் ஏன் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டீங்க? நாயா வந்து போன கீழே பயங்கரமான காட்சி பார்த்தேன் சார். நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அங்க பிருந்தாவை காணோம். அவளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அவர் காட்டுப்பகுதிக்கு போனா. அங்க போனோன்னு அவளை நான் ஒரு பயங்கரமான காட்சியில பார்த்தேன். அவளை நம்பாதீங்க சார். சார் அவ பொம்பளே இல்லை சார். சார் இப்ப என்ன நாய் துரத்திட்டு இருக்கு சார். எனக்கு என்ன ஆகுன்னு தெரியல சார். ப்ளீஸ் அவளை வீட்டுல சேர்க்காதீங்க சார். ஆமா சார். சார் நான் சொன்னது நம்புங்க சார். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். அவளை வீட்டுல சேர்க்காதீங்க சார். சார் என்னையா ஃபாலோ பண்ற?
உள்ளவா தொலைச்சிடுறேன். என் பேரு ரீட்டா செரியன். உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் உங்க குழந்தை சம்பந்தமானது. தயவு செஞ்சு என்ன போன்ல காண்டாக்ட் பண்றீங்களா? என் நம்பர் 445556. இதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைய நீங்க எழுந்துருவீங்க. ரதீஷ், கொஞ்சம் ஷாம பாருங்க. என்னாச்சு? சரியா தெரியல. என்னது? உடம்பு வெளுத்த மாதிரி இல்ல? எனக்கு ஒண்ணும் புரியல. ஃப்ரெஷ் ஏர் கிடைச்சா சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டருக்கு போன் பண்ண. டாக்டரை கூப்பிடுற அளவுக்கு அவ்வளவு ஒண்ணும் மோசமா இல்ல. நீ ஒண்ணும் முடிவு பண்ண வேணாம், டாக்டருக்கு போன் பண்ண. எஸ். மிஸ்ஸஸ் ரீட்டா, ஐ எம் ரதீஷ். வாங்க. இது என் பையன் டேவிட். ஹலோ டேவிட். ஹாய், உட்காருங்க. உங்களுக்கு வீணாவை தெரியுமா? சாரி, தெரியாது. தெரியாதா? அவ உங்க வீட்டுல வேலை செய்யறவதான். அவ பேர் வீணா இல்ல, பிருந்தா. பேப்பர்ல விளம்பரம் பண்ணித்தானே குழந்தைய பார்த்து கால் எடுத்தீங்க? ஆமா. அவ தன்னை பத்தி எந்த விவரமும் சொல்லிருக்க மாட்டாளே. அவ எங்க வீட்டுக்கும் இதே மாதிரி வந்தவதான். தன்னை வீணான்னு சொல்லிக்கிட்டா. எங்க குழந்தைய அவ ரொம்ப விரும்பி பாத்துக்கிட்டா. நாங்க மாசம் அவளுக்கு 600 ரூபாய் கொடுத்தோம். நாங்க அவளை ரொம்ப நம்பணும். என் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டோம். நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்களால அவளை கண்டுபிடிக்க முடியல. அவ ஒரு ஃப்ராட். நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், பட் என்கிட்ட வேலை செய்யறவளா இருக்க முடியாது. போலீஸ் எதுவும் கண்டுபிடிக்கலையா? அவங்களால முடிஞ்சது போலீஸ் செஞ்சாங்க. ஆனா என் மகன் இறந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. நீங்க நம்பினா நான் மேல சொல்றேன். அவங்க கொடுத்த டீடைல்ஸ் மூலமா தான் நான் பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பம் நிறைய இருக்காங்க. I see. நிச்சயமா நான் நினைக்கிறவதான் உங்க வீட்டுல இருக்கிறவ. உங்களுக்கு ஒரு சின்ன கை குழந்தை இருக்கணுமே. ஆமா. எனக்கு என்ன பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. அவ வீணா இல்ல. உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நிச்சயமா புரியாது. ஏன்? ஏன் புரியாது? அவ உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ப முடியாத பயங்கரமான கனவுலாம் வருதா? இப்பவாவது நம்புங்க. அவதான் உங்க வீட்டுல இருக்கிறது. நிச்சயமா இல்ல. ஆல்ரைட். அவளோட போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல. குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அடையாளம் ஏதாவது இருக்கா? அங்கிள், மறு ஒண்ணு இருக்கே. மறு? எங்க? எனக்கு தெரியும், நீங்க பார்க்க முடியாது. ஏன்? இங்க இருக்கும். 1000 சொல்லுங்க. அவ வீணா இல்ல. அவ வீணாவோ பிருந்தாவோ, நேத்து உங்க வீட்டுல அவளை என் கண்ணால பார்த்தேன். அங்கிள், இந்த புக்க பாத்திருக்கீங்களா? இது நான் பாத்திருக்கேன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்னமா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க குழந்தை வேணும்னா முதல்ல அவளை வீட்டை விட்டு வரட்டுங்க. என்னையும் இந்த குழந்தை முகத்தையும் பார்த்து நீங்க நம்பலனா
எல்லாம் உங்க தலைவிதிதான். பிருந்தா, பிருந்தா, எங்க போய் தொலைஞ்சா? பிருந்தா, பிருந்தா, அவளை நம்பாதீங்க சார். சார், அவ பொம்பளே இல்ல சார். சார், இப்ப என்ன நாய் துரத்திட்டு இருக்கு சார். எனக்கு என்ன ஆகும்னு தெரியல சார். ப்ளீஸ் அவளை வீட்டுல சேர்க்காதீங்க சார். ஆமா சார், சார் நான் சொன்னது நம்புங்க சார். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். சார், நான் ரகு பேசுறேன். சார், நான் நம்ப முடியாத பயங்கரமான காட்சியை பார்த்தேன் சார். நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அங்க பிருந்தாவை காணோம். அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அவர் காட்டுப்பகுதிக்கு போனா. அங்க போனோன்னு அவளை நான் ஒரு பயங்கரமான காட்சியில பார்த்தேன். அவளை நம்பாதீங்க சார். ரகு, ரகு, கதவு திறந்திருக்க. ரகு, எங்க போனா? ரகு, 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 என்னடா, என்னம்மா கண்ணா?